ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான சிக்கன் பெப்பர் சூப் தான் செய்ய போறேன் நண்பர்களே. ஒரே தடி மெலங்கள் எல்லாம் இருக்கு. இந்த வெயில் பொதிரியல சரியான சளியா இருக்கு, நெஞ்சு சளி மாதிரி. அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான கோழி மிளகு சூப் வச்சு செய்ய போறோம். சூப்னு சொன்னாலும் ரசம்னு சொன்னா முதல் சூப்பர் தான் சொன்னான். ரெண்டு மூணு தான் கிட்டத்தட்ட. ஆமா, சிக்கன் பெப்பர் சூப் தான் செய்ய போறேன் நண்பர்களே. அதுக்கு தான் வச்சு சளிக்காக தான் வச்சு குடிக்க போறேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சளியெல்லாம் வெட்டி கொண்டு போகும். அதால தான் அதை எப்படி செய்ய போறேன் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு சிக்கன் பெப்பர் சூப்புக்கு நான் எடுத்துருக்க பாத்தீங்கன்னா கறி கோழி தான் வாங்கியிருக்கேன் சொல்லுங்க. அதுல நல்ல முள்ளுகள் இருக்கும். அந்த எலும்புள்ள சிக்கன் எடுத்தா தான் அதுல நல்ல சூப்பர், நல்ல அந்த பிளேவர் எல்லாம் முறாங்க அது சத்து எல்லாம். ஆனா இன்றைக்கு பாருங்க எனக்கு ஒரு முட்டையும் வந்திருக்கு அதோட. இங்கே இங்கே பாத்தீங்களா ஒரு முட்டை வந்திருக்கு. பாத்தீங்களா குட்டி குட்டி முட்டையும் இருக்கு, இதுல ஒரு முழு முட்டையும் இருக்குது. ஆனா அதை எடுத்து வச்சு போட்டு இப்ப கடை கடாண்டி நாங்க துப்புராக்குவோமா. இப்ப சூப் செய்யறதுக்கு முதல் இடிச்செடுக்க போறேன். என்ன சொல்லுங்க, மிளகு சீரகம் அதை இடிக்க போறேன். இத மிளகு எடுத்துக்கிறதுக்கு 2 கரண்டி, இந்த கரண்டியால. இதோட சீரகம் கணக்கு சேர்க்கல 1. அதுக்கு பிறகு மல்லி 1 2 3. இனி இதை இடிச்செடுத்தோம். கொர கொரப்பா இடிச்செடுப்போம். இப்படி டக்குன்னு நொங்கு நொங்குன்னு இடிச்சோம்னா பறக்க பார்க்கும். அதான் இப்படி இருக்கா, அப்படி இப்படி விடலால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இடிப்போமா. இந்த மாதிரி இடிச்சாச்சு பாருங்க. நறுவல் நொறுவல் அங்கே ஆக தூளாம் இல்லாம இப்படி கொரகொரப்பா. இனி இதுல இது இருக்கட்டும். இதோட இனி இஞ்சியையும் உள்ளியையும் இடிச்செடுப்போம். இந்த மாதிரி இடிச்சாச்சு. ஆகப்பட்டா இல்லாம இந்த மாதிரி இடிச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டுங்க. இனி நாங்க சூப் ரெடி பண்ணுவோமா. நல்லா இருக்குது, இந்த மண்ணெண்ணெய் அடுப்புக்கு நல்லா இருக்கு. ப்ரெஷர் குக்கர்ல வைப்போம் இன்னைக்கு சூப்பை. சூடாட்டும். இப்ப சூடாயிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்கிறேன். சூடாட்டும். இப்ப நான் குதிரையில ஏறிட்டேன் சொல்லுங்க. ப்ரெஷர் குக்கர் உயரமா இருக்கு. அப்ப எனக்கு எட்டி பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்படி இருந்தா இப்படி கடகடன்னு பார்த்து செய்யலாம். அதுக்காகத்தான் எண்ணெய் சூடாயிட்டு பிரியாணியில சேர்க்கிறேன் பாருங்க. 2 பிரியாணியில இதோட 2 ஏலக்காய், கராம்பு, பட்டை. இது கொஞ்சம் லைட்டா பொரியல். வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கிறேன். இதோட பச்சை மிளகாய் குட்டி குட்டியா இந்த மாதிரி ஆக குட்டியில கணக்கா வெட்டிட்டு அதோட கருவேப்பிலை. இப்போ இது கொஞ்சம் லைட்டா வதங்கட்டுது. இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கி வருது. இனி இஞ்சி உள்ளியே இடிச்சு வச்சிருக்கிறேன் சேர்ப்போம். சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விடுவோம். இதுல பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும். இப்ப பாருங்க இஞ்சி உள்ளி எல்லாம் வதங்குது. அடிப்பிடிக்க விடக்கூடாது. இனி இதோட தக்காளி பழம் 2 தக்காளி பழம் சேர்க்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப பாருங்க தக்காளி பழம் வதங்குது நல்லா. இனி இதுல நான் இறைச்சி துப்புராக்கி வச்சிருக்கேன். இது கறி கோழி தான், அதை சேர்க்கிறேன். இதோட கொஞ்சமா உப்புங்கிற தேவைக்கேற்பதான். இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்துடுவோம்.
இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. இனி நாங்க இடிச்சு வச்சிருக்கோம் மிளகு, சீரகம், மல்லி அதை சேர்ப்போமா. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இனி சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம். ஆக கூட சேர்க்கக்கூடாததுக்காக நாங்கள் எவ்வளோ இறைச்சி எடுத்துருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். எங்களுக்குலாம் போதுமே கொஞ்சம். இனி மூடிட்டு இது மூடுறதுதான் கஷ்டம் நண்பர்களே. வருங்க. இப்ப மூடியாச்சு. ஒரு 2 இல்லாட்டிக்கு 3 விசில் வச்சு எடுப்போமா. மீடியம் ஹீட்ல தான் வச்சிருக்கேன், கூட்டி வைக்கல. 2 விசில்ல பார்ப்போம். டீ குடிக்கிற நண்பர்களே, டீ குடிக்கிறார். பாருங்க, இது 3வது விசில். இனி இறக்க வேண்டியதான். வரப்போது பாருங்க. சத்தமா அப்படியே 4 பக்கம் தலைப்பட்டா 2 வருது. ஓகே ஓகே ஓகே. வாசம், நல்ல ஒரு வாசம். சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே. கொஞ்சம் விழுந்தோன்னு இருக்குமா, பயமா இருக்கு. ஓகே, இதுல ப்ரெஷர் இருக்கும், உடனே ஓபன் பண்ணக்கூடாது. பாருங்க, ஃபுல்லா வெளியே விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க ஓபன் பண்ணுவோம். இல்லாட்டிக்கு மூஞ்சி கிஞ்சி எல்லாம் ஜாதி தங்கம் பொறுப்பேக்காது வந்து. அதனால ப்ரெஷர் எல்லாம் வெளியில எடுத்தோம்னா நீங்க ஓபன் பண்ணணும். தெரிஞ்ச ஆக்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஆக்களுக்காக சொல்றேன்ப்பா. தெரிஞ்சிருக்க நினைக்க கூடாது, எங்களுக்கு தெரியும் வா சொல்றான்னு. சரியா? நல்லா வெளியேறணும். பாத்தீங்களா, இந்த மாதிரி இனிமே இருக்கு. கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தா கூட துறக்கும் போது டக்குன்னு இருக்கா. பாத்தீங்களா, நல்ல ப்ரெஷர் எல்லாம் வெளியேறிச்சு. இனி நாங்க வந்து பார்ப்போமா. பாருங்க, கம்மன் இருக்க சூப் வாசம். இறக்கி போட்டு இனி நாங்க மல்லியிலேயே போடுவோம். மல்லியிலேயே சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ கொஞ்சம் இதை குடிச்சு பார்ப்போமா இப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி. ஆஹா, சூப்பரா இருக்கு நண்பர்களே. ஆனா கொஞ்சம் உப்பு காணாது, உப்பு சேர்ப்போமா. கலந்து விட்டுட்டு இன்னொருக்கா டேஸ்ட பார்ப்போம். நச்சன் இருக்கு தெரியுமா, நச்சன் இருக்கு. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு இன்னொருக்கா டேஸ்ட் பண்ணி காட்டி சொல்றேடா. இந்த சூப் இந்த பவுலுக்கு மாத்துவோமா. இங்க பாத்தீங்களா, சூப்பரா வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சுவையான சிக்கன் பெப்பர் சூப் ரெடி. வாங்க. இது பாத்தீங்கன்னா கறிக்கோழி போட்டு தான் இன்னைக்கு நான் வச்சேன். நான் ப்ராய்லர் இல்ல, கறிக்கோழி. நாட்டுக்கோழியில வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த நேரம் நாட்டுக்கோழிக்கு எங்க வேண்டலாம். ஆனா இப்ப நாங்க பின்னேரம் போல வேண்டபடியா கிடைக்காதுன்னுட்டு நான் என்னது கறிக்கோழியே வாங்கியாச்சு. சுட்ட சுட சூப் ரெடி. இத குடிக்கிறேன், சளிய ஓட துரத்தி அடிக்கிறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சிக்கன் பெப்பர் சூப் ரெடி. பாருங்க, நல்ல சுமையா பார்க்கவே அப்படி நல்லா இருக்கு. அதே மாதிரி குடிச்சு பாருங்க, நீங்க செய்து வேற லெவலா இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அதெல்லாம் சொல்றேன். ஆகா தம்பி, இது நீ குடிச்சு பார்த்துட்டு நாங்க எங்க குடிச்சு நாங்கன்னு நீ சொல்லணும். அந்த டேஸ்ட்ல இருக்கா இல்லையாட்டு நீ சொல்லணும். சரியா? இந்த குடிச்சு பாருங்க, எங்க குடிச்ச மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. எங்க குடிச்சு நாங்க சொல்லுவோம் இந்த டேஸ்ட்ல.
அப்படி இருக்குல்ல தலப்பாக்கட்டு பிரியாணியில நண்பர்களே திண்டுக்கல் தலைக்காப்பட்டு இல்ல திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி இங்க இருக்கு. இப்ப நாங்க அன்னைக்கு போயிருந்தோமே அதே சுவையில இருக்குல்ல அந்த சூப். ஓ செம்ம ஜூட்டி குடிச்சு பாருங்க, குடிச்சு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சுடுது சூட்டோட குடிக்கணும். சுடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு நண்பர்களே, செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த நல்ல மிளகு எல்லாம் அந்த உடனே இடிச்சு போடணும். நாங்க இது எல்லாத்தையுமே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கடையில வேண்டி இல்லாட்டி இடிச்சு போத்துல ஃப்ரிட்ஜ்ல வச்சு போட்டு சேர்க்கிறது அந்த விளையாட்டெல்லாம் காட்டக்கூடாது. இந்த சூப்புக்கு நீங்க உடனே இஞ்சி உள்ளி எல்லாம் உடனே இடிச்சு போடணும். அதே மாதிரி மிளகு சீரகம் எல்லாம் உடனே தட்டி போடணும். அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த வெட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சு செய்யறதுல அந்த செட்டு கூடாது இந்த சூப்புக்கு. அப்படி எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்கு. எந்த மாதிரி? அந்த மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. சிக்கனை சாப்பிட்டு பாருங்க. இது இந்த கறிக்கோழி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படி இருக்குன்னு. இல்ல சின்ன தான் இருக்கு. ஒன்னோட சாப்பிட்டு பாருங்க. இந்த முள்ளோடான் வேண்டி நான் முள்ளுள்ளதுதான் நல்ல. அப்பதான் அந்த அதுல அதான் நல்ல. இது கடிச்சுதான் சாப்பிடுவோம். இந்த கறிக்கோழி கொஞ்சம் வைரமா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு கட்ட போறோம். நாங்க ரவுண்டு கட்டி இருந்து சூப் குடிக்க போறோம். ஏண்டா அப்படி ஒரு செம்ம டேஸ்டா இருக்கு. இப்படியும் குடிக்கலாம். இன்னைக்கு நண்பர்களே அந்த காரம் எல்லாம் கணக்கா இருக்கு. உரைப்புகள் இப்படியே ஒரு இடத்துல இருந்து வேர்க்க முகத்தாலே எல்லாம் வேர்க்க அப்படி இழுத்து குடிச்சிருவோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சளி எல்லாம் பறந்துடும். சுடுவது ஆனா சூட்டோட குடிக்கணும். சூப் ஆற வச்சு குடிக்க கூடாது. செம்ம டேஸ்டா இருக்கு. நாங்க குடிக்க போறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இருமல் பாத்தீங்களா இந்த குரல்ல உங்களுக்கு தெரியுதுல்ல, அதெல்லாம் செய்து நான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா. செம்மையா இருக்கு நண்பர்களே. அதுவும் அந்த லாஸ்டா கட்டோசியா மல்லியிலேயே போட்டோமா, அந்த மல்லியிலே அந்த பச்சை வாசம் எல்லாம் அப்படியே சூப்போட இறங்கி அப்படி இருக்கு.